வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் ஹெல்தியான மில்லட் பொங்கல் செய்ய போகிறோம். இந்த மில்லட் பொங்கல் நம்ம செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து குதிரைவாளியையும் கீன்வாவையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்ய போகிறோம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்போயுமே நம்ம மில்லட் பொங்கல் பண்ணுறதுக்கு வந்து மில்லட் செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நம்ம வந்து மினிமம் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ஊற வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதோட சத்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்காக வந்து 1 கப் அளவுக்கு குதிரைவாளி எடுத்துக்கிறேன், 1/2 கப் அளவுக்கு கீன்வா, 1/2 கப் பாசிப்பருப்பு. இது மூணையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. எப்போயுமே மில்லட்டை வந்து ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 6 கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம இன்னும் 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து மொத்தமாக வந்து 2 கப் நம்ம சேர்த்துருக்கிறதுனால 6 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம 1 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். தண்ணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நல்லா ஊறி வரட்டும். ஊறி வந்த பிறகு இதை நம்ம வந்து குக்கரில் வந்து மாற்றிடலாம். குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இந்த மஞ்சள் பொடி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகையும் நம்ம வந்து சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாகவும் ஜீரகம் மிளகு போட்டு தாளித்து சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே இப்போ வந்து சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு 5 விசில் வச்சு வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்குவோம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே நமக்கு வந்து சூப்பராக சாஃப்டாக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான ஒரு தாளிப்பை நம்ம வந்து ரெடி பண்ணி இதில் சேர்த்துருவோம். தாளிக்கிறதுக்காக அடுப்பில் பேன் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொங்கல் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்து கொஞ்சம் சூடாகி வரட்டும். சூடாகி வந்தோன்னே உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஜீரகத்தை 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்குறப்போ வந்து அதோட வாசம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து இஞ்சியை பொடி பொடியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இது கூட காஞ்ச மிளகாவும் 1 வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து வாசத்துக்காக. நம்ம காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நீங்கள் தாளிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து பொங்கலில் சேர்த்து வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியான ஹெல்தியான மில்லட் பொங்கல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த பொங்கல் கூட நம்ம சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.